Welcome to BJ Education PGTRB class. இந்த வீடியோவில் சைக்காலஜி யூனிட் 4 growth and development பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் growthனா என்னன்னு பார்க்கலாம். இங்கே growthும் டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேறு மீனிங். growthன்றது நம்மளோட உடல் ரீதியான வளர்ச்சியை பற்றி பேசுறது growth. இதே டெவலப்மெண்ட்ன்றது எல்லா விதமான வளர்ச்சி, அதாவது உடல் ரீதியாக இருக்கலாம், இல்லை அறிவு ரீதியாக இருக்கலாம், இல்லை மொழி சம்மந்தப்பட்ட வளர்ச்சியாக இருக்கலாம், சோஷியல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எல்லா விதமான வளர்ச்சியை பற்றி பேசணும்னா அது டெவலப்மெண்ட்டு. வெறும் உடல் ரீதியான வளர்ச்சியை பற்றி மட்டும் பேசணும்னா அது growth. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா growth பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் சைஸோ இல்லை லென்த்தோ இல்லை ஹைட்டோ இல்லை வெயிட்டோ, ஸோ இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா இது என்னன்னு சொல்லுவோம், அதை நம்ம growthன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மெஷர் பண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு 3 வயசு குழந்தைய பார்க்குறதுக்கும் அந்த குழந்தைய 10 வயசில் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு நல்லாவே என்ன பண்ண முடியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது, அந்த வளர்ச்சின்றதை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. அதே மாதிரி அவங்களுடைய வெயிட்டையும் வந்து அப்பப்போ வெயிட் வந்து பார்க்கும்போது வெயிட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியுது. சேஞ்சஸ் இருக்குது, வெயிட்லேயும் வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் குவான்டிடேட்டிவ், அப்சர்வ் பண்ண முடியுது, மெஷர் பண்ண முடியுது. ஸோ டெவலப்மெண்ட்டில் growth வந்து ஒரு பார்ட்டு தான். ஸோ ஆல் ஓவர் டெவலப்மெண்ட்டு தான் நம்ம டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ டெவலப்மெண்ட்டில் growthன்றது, அதாவது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு பார்ட்டு தான். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் growth பார்க்கலாம். growth பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுறது, நம்மளுடைய உடல் வளர்ச்சி, உடல் ரீதியான வளர்ச்சி வந்து நடந்துட்டுருக்கிறது, அதுதான் வந்து growth. இது வந்து குவான்டிடேட்டிவ், நம்மளால் அளவிட முடியும். அடிட்டிவ்ன்றது எண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்டல். இந்த ஆர்குமெண்டல்ன்றது நம்ம பாடியில் இருக்க செல்ஸோட மல்டிபிகேஷன், அதாவது நம்ம பாடியில் இருக்க செல்ஸோட பெருக்கத்தினால தான் நம்ம உடல் வளர்ச்சி நடக்குது, ரைட்டா? ஸோ அப்போ நம்ம பாடியில் இருக்க செல்ஸ் மல்டிப்ளை ஆகிறது சொல்கிறது தான் இந்த ஆர்குமெண்டல். இது பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண முடியும், நம்மளால் மெஷர் பண்ண முடியும். growthன்றது லைஃப் லாங் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், வளர்ந்துக்கிட்டே போக மாட்டோம். ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்தது டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். டெவலப்மெண்ட்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து ஃப்ரம் பர்த்லேருந்து டெத் வரைக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டோம், நம்மளுடைய எல்லா விதமான வளர்ச்சியை பற்றி பேசுகிறது தான் இந்த டெவலப்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ன்றது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். நம்மளுடைய உடல் வளர்ச்சியாக இருக்கலாம், இல்லை மன ரீதியான வளர்ச்சியாக இருக்கலாம், இல்லை மொழிகளை கற்றுக்கிறதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மற்றவங்கிட்ட பழகிறது, எப்படி பழகுறது, ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எல்லா விதமான டெவலப்மெண்ட்டு தான் இங்கே நம்ம டெவலப்மெண்ட்னு பேசுகிறோம். ஸோ டெவலப்மெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ன்றது ஒரு ஆர்டராக போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று தான் நம்ம கற்றுக்கிறது எப்படி இருக்கும், ஒரு ஆர்டராக தான் நம்ம போயிட்டுருப்போம். இப்போது சின்ன வயசில் குழந்தைங்க வந்து என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு தவழ்ந்திருக்கும், அதுக்கப்புறம் முட்டி போட்டுட்டு போகும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஏதாவது பிடிச்சிட்டு நடக்கும், அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து தானாகவே நடந்து போகும். இந்த மாதிரி இது எல்லாமே எப்படி இருக்குது, ஒரு சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ், ஒரு ஆர்டராக தான் அந்த குழந்தையால் என்ன பண்ண முடியுது, அதோட வளர்ச்சி நடக்குது, அதாவது டெவலப்மெண்ட்டு நடக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த வளர்ச்சி எதனால் நடக்குது, இந்த டெவலப்மெண்ட் எதனால் நடக்குது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவும் மெச்சுரேஷன்ன்றது ஒரு ஏஜுக்கும் அவங்களுக்கு என்ன வந்துடுது, அந்த முதிர்ச்சி வந்துடுது. ஸோ அவங்களுடைய மெச்சுரேஷன் மூலியமாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவும் இந்த கற்றல் வந்து நிகழ்ந்து அவங்களுக்கு வளர்ச்சியானது நடக்குது. அடுத்தது டெவலப்மெண்ட்ன்றது கண்டினியூஸ் ஒரு ப்ராசஸ் தான். புபர்ட்டி growth பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் வரைக்கும் தான் வந்து growth நடக்கும். ஆனால் டெவலப்மெண்ட்ன்றது நம்ம லைஃப் லாங் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். இந்த டெவலப்மெண்ட்டோட கோல் என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனி மனிதர் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்கிட்டு, அந்த சூழ்நிலைக்கு அவங்க வந்து தயார்படுத்திட்டு அதில் நல்ல விதமாக வாழ்ந்துட்டு போகிறது தான் வந்து
டெவலப்மெண்ட்டோட கோல். இப்போ நம்ம ஊர்ல நம்ம இங்க இருக்கோம், தமிழ்நாட்டுல இருக்கோம். இதே போயிட்டு காஷ்மீர்ல இதே மாரியான சூழ்நிலைய நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு, இங்க இருந்த மாரியே நான் அங்க போய் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த ஊருக்கு ஏத்த மாரி நம்மளோட உணவு பழக்கத்த மாத்திக்கணும், நம்மளுடைய உடை பழக்கத்தையும் மாத்திக்கணும். ஸோ அங்க இருக்கிற பழக்கவழக்கங்கள நம்ம மாத்திக்கிட்டா தான், நம்ம அந்த சூழ்நிலைக்கு நம்மளால இருக்க முடியும். ஸோ அப்போ ஒரு டெவலப்மெண்ட்ன்றது என்னது? அவங்க இருக்க சூழ்நிலைக்கு ஏத்த மாரி தங்கள தயார்படுத்திக்கிட்டு, அது கூட அடாப்ட் பண்ணிட்டு வாழணும். ஸோ அதுதான் இந்த டெவலப்மெண்ட்டோட கோல். ஸோ டெவலப்மெண்ட்ன்றது இன்டிகிரேஷன் ப்ராசஸ். அதாவது எல்லா விதமான வளர்ச்சியும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது தான் டெவலப்மெண்ட்டு. ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு, எமோஷனல் டெவலப்மெண்ட்டு, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டு, சோஷியல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கும் ஒரு தனி மனிதருக்கும் ஒரு விதமா இருக்கும். ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம். ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட்ன்றது யூனிஃபார்மா இருக்காது. இப்போ ஒரு சைல்டு வந்து ஏதோ ஒரு விதத்துல வளர்ச்சி ஆயிட்டிருக்கு, அட்வான்ஸ்மெண்ட்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது, ஸ்டார்ட்டிங் பீரியட்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கும். ஸோ அதோட டெவலப்மெண்ட்ன்றது. அப்புறம் சம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுக்கும். திருப்பியும் வந்து அதோட வளர்ச்சின்றது ஸ்லோவா தான் இருக்கும். அகைன் சம் ஸ்டெடி டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட்ன்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஸ்பைரலா தான் இருக்கும். ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்காது. ஸோ யூனிஃபார்மா இருக்காது. ஸோ டெவலப்மெண்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மெச்சுரேஷன் அண்ட் லேர்னிங். நம்மளுடைய டெவலப்மெண்ட் எதன் மூலியமா நடக்குது? நம்மளுடைய முதிர்ச்சி மூலியமாவும், நம்ம கற்றல் மூலியமாவும் தான் டெவலப்மெண்ட் நடக்குது. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் கன்டினியூட்டி. டெவலப்மெண்ட்ன்றது கன்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் வந்தா டெவலப்மெண்ட்ன்றது ஸ்டாப் ஆகாது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய லைஃப் லாங் வந்து என்ன பண்ணலான்னா, அந்த டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். கன்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ரேட் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம். யூனிஃபார்மாக இருக்காது, ஸ்டடியாக இருக்காது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யூனிஃபார்மிட்டி ஆஃப் பேட்டர்ன். யூனிஃபார்மிட்டி ஆஃப் பேட்டர்ன்றது இப்போ ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்ன்றது எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அதை நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா? தவழ்ந்து போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் முட்டி போட்டு நடக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சேரையோ டேபிளையோ பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் தானாக நடக்கும். ஸோ இதுதான் யூனிஃபார்மாக அதோட டெவலப்மெண்ட்ன்றது யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ ப்ராக்ரெசிவாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது growth and development are a joint product of heredity and environment. growthம் டெவலப்மெண்ட்டும் எது மூலியமா மோஸ்ட்டாக நடக்கும்? நம்மளுடைய ஹெரிடிட்டி மூலியமாகவும், நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம என்விரான்மெண்ட் என்ன விதத்தில் இருக்கோ அதை வச்சு தான் நம்மளுடைய growth and development ப்ரொசீட் ஆகும். ஸோ டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். இப்போ ஸ்டார்டிங்கு ஒரு குழந்தை இருக்குன்னு பார்த்துக்கலாம். அந்த குழந்தை என்ன பண்ணும்? கீழே ஏதோ ஒரு பொருள் இருக்குது, ஒரு பூ ஏதோ ஒரு இருக்குது. அந்த பூ எடுக்க என்ன பண்ணும் அந்த குழந்தை? ஒரே ஒரு பூ, ஒரு ரோஸ் இருக்குது. அந்த பூ எடுக்கணும்னா குழந்தை 2 கையுமே யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் எடுக்கும். அப்புறம் அதோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நல்லா அதோட ஏஜ் வைஸு அது டெவலப்மெண்ட் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, வெறும் தம் ஃபிங்கரையும் அப்புறம் இன்னொரு ஃபிங்கரையும் வச்சு மட்டுமே அந்த பூ எடுக்க குழந்தைக்கு தெரியும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க? டெவலப்மெண்ட்ன்றது ஜென்ரல்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு குழந்தை? 2 கையாலையும் எடுத்துச்சு. எடுக்கணுன்றது எப்படின்னு தெரிஞ்சிச்சு. 2 கையாலையும் எடுக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு இந்த 2 ஃபிங்கர் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ 2 ஃபிங்கர் இருந்தாலே இதை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்ற அந்த டெவலப்மெண்ட் குழந்தைக்கு வந்துருச்சு. அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் இன்டிகிரேஷன். பிரின்சிபல் ஆஃப் இன்டிகிரேஷன்றது எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் இருக்கும். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் இன்டர் ரிலேட்டட்ன்றது growthம் டெவலப்மெண்ட் 2மே இன்டர் ரிலேட்டட், இன்டர் டிபெண்ட்டாக இருக்கும். அடுத்தது டெவலப்மெண்ட் இஸ் ப்ரெடிக்டபிள். டெவலப்மெண்ட் நம்மளால் என்ன பண்ண முடியுது? ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ இது டெவலப்மெண்ட்றது இப்போ ஒரு குழந்தையோட ஹைட்டு பார்க்குறோம். ஸோ ஒரு ஏஜ் வந்தோடனே நம்ம சொல்லிடுவோம், இந்த குழந்தை வந்து இந்த ஹைட் வரைக்கும் தான் இந்த குழந்தை வந்து வளரும். அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட ஹைட்டு இருக்காது. ஸோ இந்த குழந்தை வந்து ஒல்லியாக தான் இருக்கும். இந்த குழந்தை வந்து குண்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சின்ன வயசுலேயே பார்த்தே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் ஏஜ் பார்க்கும்போதே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ growth அண்ட் டெவலப்மெண்ட் ஜாயின்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். growth பார்த்தீங்கன்னா
ஹெட் டு ட்ரங்க். இப்போ ஒரு குழந்தை வளருதுன்னா, அம்மா வயித்துல வளர்ந்துட்டு இருக்கும்போது, ஸோ அதோட குரோத்ன்றது ஒரு பார்ட்டா தான் வளர்ந்துட்டுருக்கும். ஸோ ஒரு பார்ட்டா ஒரு சீக்வென்ஸா தான் வளர்ந்துட்டுருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு மீனிங் ஆஃப் மெச்சுரேஷன்ன்றது பார்க்கலாம். மெச்சுரேஷன்றது நேச்சுரல் ப்ராசஸ். இது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இண்டிவிஜுவலோட உள்ளேயே நடக்கிறது தான் மெச்சுரேஷன். மெச்சுரேஷன்றது முதிர்ச்சி. இது எதன் மூலியமா நடக்கும்னா, அனுபவம் மூலியமாவோ, இல்ல பிராக்டிஸ் மூலியமாவோ, அப்படி இல்லன்னா ஹெரிடிட்டி மூலியமாவோ இந்த மெச்சுரேஷன் நடக்கும். அதாவது ஒரு ஏஜ்ல நம்மளுக்கு குரோத் நடக்குது இல்லையா? அப்போ ஒரு ஸ்டேஜ்லயும் இந்த மெச்சுரேஷன் ஒரு விதமான மெச்சுரேஷன் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். டைமென்ஷன் ஆஃப் growth and development. ஃபர்ஸ்ட் physical growth and development. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்ம பாடி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு கொடுக்குற வேலையை நம்மளால செய்ய முடியும். இப்போ நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தோம்னா, இஃப் அ பர்சன் இஸ் ஏபிள் டு டூ ஹெவி ஒர்க் வித் ஈஸி. ஸோ ஹெவி ஒர்க்கை ரொம்ப ஈஸியாக செய்ய முடியுது. அதுக்கப்புறம் சீக்கிரமாக லெஸ்ஸர் டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியுது. அக்யூரேட்டாக கொடுக்குற வேலையை கரெக்டாக அக்யூரேட்டாக நீட்னஸாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடியுதுன்னா நம்ம ஃபிசிக்கலாக நம்மளுடைய டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது இன்டெலெக்சுவல் growth அண்ட் டெவலப்மெண்ட். இன்டெலெக்சுவல் growthன்றது நம்மளுடைய புத்தி சார்ந்த வளர்ச்சி. இப்போ நம்மளை சுற்றி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றத யூகிச்சுட்டு, ஸோ அது நம்ம லைஃப்பில் அது தப்பாக இருந்ததுன்னா நம்ம லைஃப்பில் அது கொண்டு வரக்கூடாது. அது கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம லைஃப்பில் அது கொண்டு வந்துட்டு எப்படியெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்பை நல்லா ஹாப்பியாக லீட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயமே ஒரு இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் இருந்ததுன்னா அந்த பர்சனுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். ஸோ அந்த இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் இருந்தால் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எமோஷ்னல் டெவலப்மெண்ட். எமோஷன்றது எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே இருக்குது. அந்த எமோஷன்ஸ் எந்த டைமில் யார்கிட்ட எவ்வளோ காட்டுறோம், எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம லைஃப்பை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஹாப்பியாக லீட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்டு ஏதோ இரிட்டேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதுக்கு டீச்சர் எமோஷன்ஸ் காட்டுறாங்கன்னா அது ஓரளவுக்கு தான் காட்ட முடியும். ஸோ அந்த எமோஷன் அதிகமாகிடுச்சுன்னா அங்கே அந்த டீச்சருக்கு தான் ப்ராப்ளம் ஆகிடும். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சேம் பக்கத்தில் யாரோ அப்யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஸ்டூடெண்ட்டு அந்த எமோஷனை அந்த இடத்துல காட்டலைனாலும் அது எமோஷனல் டெவலப்மெண்ட்டாக இருக்காது. ஸோ எந்த இடத்துல நம்ம எமோஷன்ஸை காட்டணும், எந்த இடத்துல நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட் தான். சோஷியல் growth அண்ட் டெவலப்மெண்ட். இது பார்த்திங்கன்னா, ஸோ தங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நம்ம எப்படி பழகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழகணும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட் தான். மாரல் growth அண்ட் டெவலப்மெண்ட். நற்குணங்கள் தான் மாரல்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். இப்போ சின்ன வயசில் நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. வளர ஓகே இது தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த மாரல் டெவலப்மெண்ட்டும் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ்ன்றது நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகிறது தான் லாங்குவேஜ். இது பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட்லேயும் நம்ம என்ன நினைக்கிறோன்றதை நம்ம மைண்டில் நமக்குள்ளே நம்ம பேசிக்கிறதுக்கும் மற்றவங்கிட்ட பேசிக்கிறதும் இந்த லாங்குவேஜ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் இந்த வேர்பல் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு 1-2 வார்த்தைகள் தான் தெரியும். அதுக்கப்புறம் போக நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம கற்றுக்குறோம். ஸோ நம்மளுடைய நிறைய லாங்குவேஜையும் கற்றுக்குறோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸை ஹர்லாக் என்ற சைக்காலஜிஸ்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹர்லாக் என்ற சைக்காலஜிஸ்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இவர் டெவலப்மெண்ட்டை 2 ஸ்டேஜாக பிரிக்கிறாரு. ஃபஸ்ட்டு ப்ரீநேட்டல் ஸ்டேஜ், நெக்ஸ்ட்டு போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீநேட்டல் ஸ்டேஜில் 3 டிவிஷனாக அகெயின் பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஜெர்மினல் பீரியட், அதாவது
குழந்தை உருவான முதல் 2 வாரம். அடுத்தது எம்ப்ரியானிக் பீரியட், இது 2 வாரத்திலிருந்து 8 வாரம். அதுக்கு அடுத்தது ஃபர்டைல் பீரியட், இது 9 வாரத்திலிருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜ். இதில் ஃபஸ்ட்டு இன்ஃபான்சின்றது குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும். அடுத்தது சைல்டுஹுட், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது அடலசன்ஸ்ன்றது 12 இயர்ஸ்லேருந்து 19 இயர்ஸ் வரைக்கும். அடுத்தது அடல்ட்ஹுட். அகைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா செனன்சன்ஸ், அது 50 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ்ன்றது ஃப்ரம் 60 இயர்ஸ் ஆன்வர்ட்ஸ். இதில் சைல்டுஹுட்டை அகெயின் 2ஆக பிரிக்கிறாரு. இயர்லி சைல்டுஹுட் அண்ட் லேட்டர் சைல்டுஹுட். இயர்லி சைல்டுஹுட்ன்றது 3 to 6 இயர்ஸு. லேட்டர் சைல்டுஹுட்ன்றது 7 to 11 இயர்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடல்ட்ஹுட். இதில் இயர்லி அடல்ட்ஹுட் அண்ட் லேட்டர் அடல்ட்ஹுட். இயர்லி அடல்ட்ஹுட்ன்றது 20 to 29 இயர்ஸு. லேட்டர் அடல்ட்ஹுட்ன்றது 30 to 50 இயர்ஸு. ப்ரீநேட்டல் ஸ்டேஜ் பார்க்கலாம். ப்ரீநேட்டல் ஸ்டேஜ்ன்றது ஒரு சிங்கிள் செல் கருவாக வளர்ந்து அந்த கரு ஒரு குழந்தையாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வரைக்குமே ப்ரீநேட்டல் ஸ்டேஜ் தான். அப்புறம் குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கப்புறம் வயசாயிட்டு இறக்குற வரைக்கும் இருக்கிறது போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜ். ஸோ ப்ரீநேட்டல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதோட டியூரேஷன் எப்படி இருக்குன்னா 38 வீக்ஸ் இருக்கும். ஸோ அந்த கரு ஃபார்ம் ஆனதுலேருந்து பர்த் ஆகிற வரைக்கும் இருக்க டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 38 வீக்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஜெர்மினல் பீரியடில் ஒரு சிங்கிள் செல்லேருந்து கர்வ் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ 8 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகும். இங்கே இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபர்டைல் ஸ்டேஜில் தான் ஃபுல் சைஸும் ஷேப்பும் அந்த குழந்தைக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டெவலப்மெண்ட்ஸும் இருக்கும். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும், இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், இது மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்டுமே இந்த ஸ்டேஜஸில் இருக்கும்.